நான் வந்து இங்கே எஸ். முத்துராமன் சார்ட்ட போய் நெறைய அலைவேன். ஏன்னா, அவர் ரொம்ப தன்மையா பேசுவாரு, பண்பா பேசுவாருங்கிறது. மீதெல்லாம் விரட்டுவானுங்க. அவர் ஒருத்தர் தான் வந்து, "இல்ல தம்பி, நான் வந்து உங்களெல்லாம் சான்ஸ் குடுக்க மாட்டேன். நீங்க என்ன பண்ணுங்க, பாரதி ராஜா, பாலச்சந்தர் மாரி ஆளுங்கள போய் பாருங்க. அவங்க தான் நியூ ஃபேஸுக்கு வந்து வாய்ப்பு குடுப்பாங்க. நீங்க ஒரு நாள் ஹீரோ ஆனீங்கன்னா, நான் உங்கள வச்சு நான் படம் எடுப்பேனே தவிர, பல நாள் இப்படி அவர் வீட்டுக்கு போனா, அவரும் கொஞ்சம் சடைஞ்சுக்கிறாரேங்கிறதுக்காக மாலை போட்டுக்குவேன் டக்குன்னு. மாலை போட்டுட்டு அப்படி போய் நின்னோம்னா, அவர் வந்து வாங்க சாமி அதே இல்ல தான். அதே இல்லன்னு சொல்றத வாங்க சாமின்னு சொல்லுவாரு. நம்மளுடைய தொல்லை தாங்காம, ஜெகதீசன போய் பாருங்க அப்படின்னா, அவர போய் பார்த்த உடனே, நாளைக்கு ஒரு வேஷம் இருக்கு வாங்க அப்படின்னோன, போனா ட்ரெயின்ல ஒரு பொண்ணு மாப்பிள்ளை மாரி. அந்த ஷர்ட்ட போட்டா எனக்கு நான் ஒரு ஹேங்கர்ல தொங்குற மாரி தான் அந்த ஷர்ட் இருக்கும். அப்படி தான் இருக்கும் என் உடம்பே. உடம்பே அவ்வளோ ஒல்லியா இருக்கும். அந்த ஷர்ட் பெருசா இருக்கும். அதில ஒரு குறிப்பிட்ட காட்சியில நானும் அந்த பொண்ணா நடிக்கிறவங்களும் இருப்பாங்க. அப்போ கேமரா வந்து இங்கே வச்சிருக்காங்க. நான் இங்கே பார்த்துட்ருக்கேன். ரஜினி சார் வந்து இங்கே கேட்பாரு. இந்த பக்கம் ஒருத்தர் போனாங்களான்னு கேட்கணும். நான் இங்கே பார்த்து சொல்லணும். கேமரா இங்கே இருக்கு. நான் ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கேன். கேமரா இங்கே இருக்கு. நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் வந்து கேட்பாரு. இந்த மாரி இந்த பக்கம் ஒருத்தர் போனாங்களா அப்படின்னோனே, நான் அப்படி பார்த்துட்டு, இல்லைங்களேங்க அப்படின்னுவேன். டேக் ஓகே ஆயிடுச்சு. பாபு தான் கேமராமேன். வந்து ஓங்கி ஒரு அடி அடிச்சு, ஒரு கெட்ட வார்த்தையில சொல்லி, "ஏய் பெரிய ஆளா வருவியா நீ? அத நீ கரெக்ட்டா பண்ண. ஆனா மவனே நீ பண்ணல. உன்ன தூக்கிட்டு வேற எவனையாவது போட்டுருப்போம். அந்த டேக் சரியாகலன்னா."